ஏன்னா இந்த லாஸ்ட் 1 இயராக பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ம சனியில் அழிஞ்சு போயிட்டீங்க, கஷ்டப்பட்டீங்க. எவ்வளோ கஷ்டம், போகிற இடத்தெல்லாம் அவமானம், டார்ச்சரு, கஷ்டப்படக்கூடிய ஒரு நேரமாக இருந்து அதெல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. நீங்கள் ஜெயிக்க போறீங்க, வேற ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய அசிங்கம், அவமானம், தோல்வி எல்லாமே இந்த சனி பயிற்சியின் மூலம் முடிவுக்கு வரப்போகுது. பட்டங்களையும் பதவிகளையும் சம்பள உயரும் வாரி வழங்க போறாங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்கிற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி பலன்கள். நிறைய பேருக்கு என்னென்னா சனி பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. ஆனால் உண்மையிலே சனி பயிற்சி நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நன்மைகளை தான் அதிகமாக சனி பகவான் செய்வார். என்னன்னா அந்த நன்மைகள் செய்யும்போதே நம்மளுக்கு ஒரு தீமைகள் இருக்கா மாதிரி தெரியும். அதுதான் காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு 7.5 சனி நடக்குது வச்சுக்கோங்களேன். 7.5 சனியில் என்ன ஆகும்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை, யார் உங்களுக்கு உதவி செய்வாங்க உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்ற உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் சனி பகவான் தான் ஒன்று. அதே மாதிரி இப்போ அஷ்டம சனியில் இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பேருக்கு ஆசைகள் நிறைய இருக்கும். அந்த ஆசைகள்னால நிறைய பாதிப்புகள் வரும். அதே போல் அந்த அஷ்டம சனியில் என்ன ஆகும்னா அந்த ஆசைகள்னால என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கொடுப்பார். இது மாதிரி சனி பகவான் இந்த 2 இடத்துல இருக்கிறதுனால மட்டும்தான் பெரிய பிரச்சனையை தவிர மற்ற இடங்களில் வரும்போது சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லை. இன்னொன்று என்னென்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லாத்தையும் கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எதை கெடுப்பார்னா கெட்டதை கெடுப்பார், நல்லதை கொடுப்பார். அப்போ அந்த நல்லதை கொடுக்கும் பொழுது அது அடுத்த தலைமுறை வரைக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். கெட்டதை கெடுக்கும் பொழுது என்ன கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒரு தவறுகள் உங்களை அறியாமல் நடந்திருக்கு, இல்லை தெரிஞ்சே செஞ்சுருக்கீங்கன்னா அதை கெடுத்து அதை உங்களுடைய தலைமுறையிலேயே அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி அடுத்த தலைமுறை சுபிட்சமாக இருப்பதற்கான ஒரு வழியை இந்த சனி பகவான் எப்போவே செய்வார். அதனால தான் கர்மகாரகன் சனி பகவான். அந்த கர்மகாரகன் என்ன பண்ணுவார்னா உங்களுடைய கர்ம வினைக்கு தகுந்தாற் போல பலன்களை கொடுப்பார். இதில் என்னென்னா கொஞ்சம் அடிஷ்னலாக இப்போ ஒரு ராகு தசை நடக்குது, கேது தசை நடக்குது, அது தவிர பார்த்திங்கன்னா சில பேருக்கு சனி தசை நடக்குது, இல்லை சுப கிரகங்களுடைய தசை கூட சில பேருக்கு இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. அதே போல் சில பேருக்கு 7.5 சனி நடந்தும் கூட அஷ்டம சனி நடந்தும் கூட நல்ல தசாபுத்திகள் நடக்கும்போது பெரிய பாதிப்புகளை இந்த சனி பகவான் கொடுக்கறது இல்லை. அதனால தான் என்ன சொல்கிறோம் கர்மகாரகன். அப்போ ஏதாவது ஒரு தீவினை செய்யும்போது கண்டிப்பாக அதனுடைய தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி அமைப்பை இந்த சனி பகவான் கொடுப்பாரு. இந்த வருஷம் வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சனி பகவான் மீனராசியில் இருக்க போகிறார். பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் மாதம் 5ஆம் தேதி ஆரம்பித்து ஆகஸ்ட் மாதம் 2029 முடிக்கிறார். அதாவது 1150 நாட்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒரு ராசியில் இருக்க போகிறார். அதனால தான் நீண்ட காலம் ஒரு ராசியில் நகரக்கூடிய கிரகம் சனி பகவான். அதனால தான் இதனுடைய பயிற்சி பலன்கள் ரொம்ப விமரிசையாக பார்க்கணும். இது சில பேருக்கு நல்லது இருக்குது, சில பேருக்கு தீமைகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள் இருக்கும்போது அது தீமைகள் கூட நன்மைகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே புலம்பாதவங்க யாருமே கிடையாது. வாழ்க்கையில் எனக்கு நினச்ச மாதிரி நடக்கலை சார், நான் நினச்ச மாதிரி ஒன்றும் நடக்க மாட்டேங்க சார், வேலை இல்லை சார், எனக்கு தொழில் சரியாக இல்லை சார், திருமண வாழ்க்கை சரியில்லை சார், அந்த மாதிரி ஒரு புலம்பக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள். எல்லா திறமையும் இருந்து இன்றைக்கி யாரும் மதிக்காமல், யார்கிட்டையும் பேச முடியாமல், எல்லார்கிட்டையும் அசிங்கம் அவமானப்பட்டவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள். உங்களுடைய அசிங்கம் அவமானம் தோல்வி எல்லாமே இந்த சனி பயிற்சியின் மூலம் முடிவுக்கு வரப்போகுது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா தசமஸ்தானத்தில் சனி பகவானுடைய பெயர். இந்த தசமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்துல சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் இருந்து வச்சுக்கோங்களேன், அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. மூச்சு இருக்கும் வரை வேலை. இப்போ நிறைய மிதுனராசி என்பதுக்கு என்னென்னா வேலை இல்லை, தொழில நஷ்டம், நான் நினச்சது மாதிரி இல்லை சார், நான் சொல்லிலாம் நிறைய பேர் நல்லா இருக்காங்க சார், என்னை விட ஒன்றுமே இல்லாதவங்களாம் இன்றைக்கி பெரிய லெவலில் உயர்ந்துட்டாங்கன்னு சார் ஒரு வருத்தப்படக்கூடிய இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த தசமஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான் பலவிதமான வழிகளில் வெற்றிகளை கொடுப்பார்.
நீங்கள் அதை எடுத்துக்கிறதுக்கு தயாரான மனநிலையோட இருங்க. ஏன்னா இந்த லாஸ்ட் 1 இயராக பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ம சனியில் அழிஞ்சு போயிட்டீங்க, கஷ்டப்பட்டீங்க. எவ்வளோ கஷ்டம். அது முக்கியமாக பெண்கள் போகிற இடத்தெல்லாம் அவமானம், டார்ச்சரு, தேவையில்லாத சந்தேகம், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆளாகி கஷ்டப்படக்கூடிய ஒரு நேரமாக இருந்தது. அதெல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். முதல்ல நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை இல்லவே இல்லை, எனக்கு 2 வருஷமாக சார் நான் வேலைக்கு போய், 1 வருஷம் ஆச்சு சார் வேலைக்கு போய், 6 மாதம் ஆச்சு வேலைக்கு போய்ன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு முதல்ல ஒரு நல்ல இடத்துல, நல்ல பதவியில், நல்ல சம்பளத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது கிடைச்சோன்னே என்ன ஆகும், பரவாயில்ல வாழ்க்கையில் நம்ம ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை கிடச்சிதுன்னா நீங்கள் ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம், வேறு ஒன்றுமே கிடையாது. அதே போல் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பதவி இல்லை சார், நான்லாம் அவ்வளோ நாலேஜபிளாக இருக்கேன், நாலேஜே இல்லாதவங்களாம் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க, அதிகமாக உழைக்கிறேன், நான் உழைக்கிற மாதிரி யாரும் உழைக்கிறது இல்லை, ஆனால் அவங்களுக்கெல்லாம் எல்லாம் கிடைக்குது, இன்க்ரிமெண்ட் கிடைக்குது, எனக்கு எதுவும் கிடைக்கல சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 10ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் பட்டங்களையும் பதவிகளையும் சம்பள உயரும் வாரி வழங்க போகிறார். கண்டிப்பாக மார்ச் மாதத்துலேருந்து ஜூன் மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரொமோஷன் வரும், இன்க்ரிமெண்ட் வரும். இதெல்லாம் நடக்க தான் போகுது. அதே போல் பல்வேறு விதமான பதவிகளை வகிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு கண்டிப்பாக வரதான் போகுது. அதற்கான ஆளுமை உங்ககிட்ட இருக்குது. அதை நீங்கள் செய்து காட்ட தான் போகிறீங்க, சாதிக்க தான் போகிறீங்க, கவலைப்படாமல் இருங்க. அதே போல் தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசிகள் கடன் 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 வாழ்க்கையை அரிச்சு எடுத்துருக்கோம். என்ன தப்பு அப்படின்னா, இந்த மிதுன ராசி என்பது ரொம்ப அறிவாளி, ரொம்ப அறிவாளியாக என்னன்னா எல்லாத்துலேயுமே நம்ம பணம் சம்பாதிக்கலான்ற ஒரு எண்ணங்கள்னால நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு கடனுடைய அளவு அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஒரே விஷயத்தை கண்டினியூஸாக பண்ணும்போது என்னென்னா அதில் அப்ஸ் அண்ட் டவுன் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், அதில் என்ன தப்பு நடக்கும்னு தெரியும். ஆனால் பல வேலைகள் செய்யக்கூடியவர் மல்டி டாஸ்கர் யாருன்னு கேட்டால் மிதுன ராசி தான். பல வேலைகள் செய்வீங்க, அது அந்த நேரம் சரியில்லாத போது என்ன ஆகும்னா ஏதாவது ஒரு வேலையில் பெரிய லாக் ஆகி கடனை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பதாக இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே தொழிலில் பல்வேறு விதமான வாய்ப்புகள், தொழிலில் பெரிய லெவலில் உங்களுக்கு பண வரவுகள், நிறைய இடத்துலேருந்து ஆர்டர்ஸ் வரும். இதன் மூலமாக தொழிலில் பெரிய முன்னேற்றம், இதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கான ஒரு அமைப்பு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு மட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் என்னென்னா பழசை நினச்சி அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு என்னென்னா, நான் அதை செஞ்சேன் சார், இதை பண்ணேன் சார், நான் அப்படி இருந்தேன் சார், நான் கார் வச்சுருந்தேன் சார், நான் கப்பல் வச்சுருந்தேன் சார், நான் நகையெல்லாம் பேங்க்கில் வச்சுட்டேன் சார், நான் அத்தனை வீடு வச்சுருந்தேன் சார், வித்துட்டேன் சார், இதை நினச்சிக்கிட்டே இருக்கீங்களே தவிர அடுத்த நிலைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு யோசிக்கிறது இல்லை. அதுதான் மிகப்பெரிய தவறு. அது காரணம் உங்களுடைய நேரம். அந்த ஜென்மத்தில் குரு இருக்கும்போது என்ன பண்ண முடியும் உங்களால்? அந்த அசிங்கல் படும்போது என்னென்னா இதெல்லாம் சொல்லி மனசை ஆற்றிக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது. ஆனால் இந்த நிலை மாறி அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், வாட் ஆர் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுது. 100% கண்டிப்பாக உங்களால் அடுத்த நிலைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு, அறிவு எல்லாமே உங்கள் ராசிக்கு இருக்குது. நேரம் சரியில்லை, அவ்வளோதான். அந்த நேரத்தை கடந்துட்டீங்க, இப்போ நல்லா இருக்க போகிறீங்க. அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க. அதேமாதிரி திருமண வாழ்க்கையில் நிறைய எதிர்பார்ப்புகளும் வாழ்க்கையில் என்ட்ரானவங்களுக்கு பார்த்திங்கன்னா கணவர் மூலமாக, மனைவி மூலமாக ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம், மிகப்பெரிய கஷ்டம், அதனால் பாதிக்கப்பட்டவர் மிதுன ராசி என்பவர்கள் அதில் பிரிஞ்சு வாழக்கூடிய நேரம், அதெல்லாம் தாண்டி இப்போ சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதுசாக திருமணம் ஆகக்கூடியவர்களுக்கு, நீண்ட நாள் ஆகாதவர்களுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் மட்டும், பெருசாக எதிர்பார்க்காதீங்க. இந்த மிதுன ராசி அப்படின்னாவே நீங்கள் பயங்கர புத்திசாலி தான், அறிவாளி தான், நீங்கள் அதே மாதிரி ஒரு வரன் வரணும்னு நினச்சா எப்படி நடக்கும்? அது நடக்காது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கண்டிப்பாக கொடுக்க தான் போகுது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதுமாதிரி குழந்தை பேரில் நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு பிரச்சனை. அவங்களுக்கெல்லாம் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நேரம். அதே போல் 2வது குழந்தையை பெற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு சில பேருக்கு முயற்சி பண்ணி கிடைக்கல. அவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு அற்புதமான நேரம். அவங்கெல்லாம் வாழ்க்கையில் கண்டிப்பாக 2வது குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு கிடைக்கக்கூடிய நேரம். அதே மாதிரி வீட்டு சம்பந்தமான கடன், இடம் சம்பந்தமான கடன் முடிவதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்குது. வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், அதன் மூலமாக வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. பூர்வீக சொத்து கிடைக்கும். இடம், வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு எல்லாமே தீரக்கூடிய அமைப்பு. மொத்தத்தில் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த தசமஸ்தானத்தில் வந்த சனி பகவான் பல்வேறு விதமான வாழ்க்கையில் உயரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொடுப்பாரு. நீங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தீர்கள் மட்டுமே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை.
நான் புதுசாக எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவேன், பழசெல்லாம் மறந்துடுவேன், சிலதெல்லாம் நான் புதுசாக பண்ண போகிறேன், என் லைஃபே இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏற்றமும் மாற்றமும் கண்டிப்பாக உண்டு. நம்ம சொல்கிற பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயர்ச்சி பலன்கள். அது மட்டும் இல்லாமல் தசாபுத்தி ஜாதகத்தில் மற்ற கிரகணிதங்கள் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது சில ஜாதகருக்கு பிரச்சனைகள் பெருசாக வராது. சில ஜாதகர்களுக்கு நம்ம சொன்ன பலன்களை விட கொஞ்சம் அதிகமான தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது காரணம் சுப கிரகங்களுடைய தசாபுத்தி கூட, அதாவது சுக்கிர தசை குரு தசை கூட சில பேருக்கு பாதிப்பை கொடுக்கும். கண்டிப்பாக ராகு தசை கேது தசை சில பேருக்கு பெரிய லெவலில் நன்மைகளை செஞ்சுருக்கு, சில பேருக்கு தீமைகள் செய்யும்போது அதை தாங்க முடியாத ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் சனிப்பெயர்ச்சியும் சேரும் பொழுது கண்டிப்பாக பாதிப்புகள் உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன வேணால் முடிவெடுக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், 51 பக்கம் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் சார், பிடிஎஃப்பில் வேணும் சார்னா வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் சொல்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே 27 நட்சத்திரம் தெரியும், 12 ராசிகள் தெரியும், 9 கிரகங்கள் தெரியும். ஆனால் ஜாதகம்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு பலன்கள் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அதை தான் மெயினாக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அது தவிர வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி குறிக்கிறது, பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் எப்படி பார்க்குறது, சோழி பிரசனம் பார்க்குறது எப்படி, இதெல்லாம் கர்ம வினைகளை சொல்லும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, நீண்ட நாளாக அதை முடிக்க முடியலைன்னா, அது பிரச்சனை கடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதை பார்க்கக்கூடிய ஒரு பிரசனமாக இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம சொல்லித்தரோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.